வணக்கம். டைம் இருந்தா கேளுங்க சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்ப ராசிக்கு 2025 எப்படி இருக்க போது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ நெறைய பேத்துக்கு இந்த கிரகம் இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு சொன்னா நெறைய பேத்துக்கு புரியாது. சில பேத்துக்கு புரியும். ஸோ நான் எல்லாத்துக்குமே புரியிற மாதிரி ஈஸியா சொல்லப் போறேன். வாங்க நம்ம சந்தோஷமா வீடியோக்குள்ள போலாம். கும்பத்துக்கு 2025 எப்படி இருக்க போதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 50% உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆக போது. ஸோ இந்த டைம்ல நீங்க பொறுமையா, நிதானமா என்ன எப்ப செய்யலாம் அப்படின்னு சில விஷயத்த நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த 2025 உங்களுக்கு சூப்பரா போகப்போது. நான் வந்து இந்த 2025ல ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வழி கேட்டா, அது எனக்கு ஷூரா தெரியல. ஏன்னா, போலியா உங்களுக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் விரும்பல. பட் நீங்க வந்து நான் இப்ப இருக்கிற வேலையில இருந்தா போதும். எனக்கு இருக்கிற இப்ப ஃபேமிலி சிச்சுவேஷன் சந்தோஷங்கள் இது போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க 4 விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 பொறுமை, பொறுத்துக்கொள்வது. நம்பர் 2 விடாமுயற்சி. விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா, ஸோ வெற்றி வந்து உங்கள அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். நம்பர் 3 ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. அதனால பிரேயர் நெறைய நீங்க பண்ணுங்க. கும்பம் வந்து எப்போதுமே பாசிட்டிவா திங்க் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. எல்லாமே ஒரு கலந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஏன்னா, உங்க ராசியோட தன்மை அது அப்படிதான் இருக்கும். உங்கள சுத்தி எல்லாம் நல்லவங்களா இருந்துட்டா, ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எல்லா நல்லவங்களும் எல்லா டைம்லயும் உங்ககிட்ட நல்லவங்களா தான் பேசுவாங்கன்ட்டு கிடையாது. அப்போ கும்பம் வந்து குட் அண்ட் பேட், குட் அண்ட் பேட் அந்த மாதிரி அப்புறம் ஒயிட், பிளாக் சேர்ந்து அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு 3வது என்ன தேவைன்னா, ஒரு பாசிட்டிவான திங்கிங் வேணும். பாசிட்டிவான பிரேயர் பண்றது வேணும். 4வது கும்பம் வந்து வேகம். வேகமா ஒவ்வொரு விஷயத்த செய்யும். அவசரம் இல்லாம நிதானமா முடிவெடுத்தா, ஆலோசனை கேட்டு முடிவெடுத்தா, உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க முடிவு எடுக்காம, பெரியவங்கள மதிச்சு, அவங்களோட ஆலோசனைய கேட்டு, அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லபடி போகும். ஏன் நான் சொல்றேன்னா, பெரியவங்க சொல்றத நீங்க மதிச்சா தான், உங்களுக்கு வந்து அதுலேருந்து நீங்க செய்ய நினைக்கிற ஏதாவது ஒரு தப்புலேருந்து உங்கனால தப்பிக்க முடியும். அப்படி இல்லன்னா, நீங்களே முடிவெடுத்து ஒரு பெரிய விஷயத்துல போய் மாட்டிப்பீங்க. லாஸ்ட்டா ஒண்ணு. நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தெரிய போது. அது வந்து ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்க நம்ம எடுத்தோம்னா, ஒண்ணு வின் இல்லன்னா லாஸ். இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லா இதுலயுமே நீங்க எடுத்துக்கலாம். ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், பிசினஸு, ஆ பண விஷயம் இந்த மாதிரி எந்த விஷயமா கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து சோதிக்கிற டைமா இருக்கு. ஸோ அதனால மிகப்பெரிய ஆபத்த வந்து நீங்க சந்திக்கிறதா ஆயிரும். பெரிய லாஸ நீங்க சந்திப்பீங்க. எல்லா விஷயத்துலயுமே. ஸோ இதுல வந்து ஜாக்கிரதையா இருங்க. நல்லா உங்களுக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைய போகுது. ஸோ அதுக்கு நீங்க வழி வகுத்துறாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். 2025ல ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 2025ல கும்பம் நீங்க வந்து உங்களோட மனமும், உடல் நலத்தையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கங்க. ட்ராவல் பண்ணும்போது, டிரைவ் பண்ணும்போது சேஃபா இருங்க. குறிப்பா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வரும். அத எப்படி தக்க வச்சுக்க போறீங்க? எப்படி கோவப்படாம இருக்க போறீங்க? எப்படி அவசரப்படாம இருக்க போறீங்க? இது எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க ரொம்ப டெம்பா ஆகுவீங்க. ஸோ உங்களோட மைண்ட் எல்லாத்தையுமே நீங்க ரிலாக்ஸா, காமா இருந்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்க தப்பிக்கலாம். நெறைய மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இதுதான் மெயினு. இது வந்து உங்களுக்கு ஒரு எரர் டைமு. ஸோ இந்த எரர் டைம நீங்க எரர் பண்ணீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா ஆகும். எரர் நீங்க பண்ணலன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் நெறைய நாலேட்ஜ் கத்துப்பீங்க. கும்பத்துக்கு கடைசியா ஒண்ணு சொல்றேன். ஸோ நீங்க வந்து எதுவுமே 2025ல வந்து ரொம்ப ரிஸ்க் எதுலயுமே எடுக்காதீங்க. ஏன்னா இந்த பாத சனி வருது.
அப்புறம் பயங்கரமான என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு பாடத்த கத்துக் குடுத்துட்டு போயிருவாரு. ஸோ, அதனால எல்லாத்துலயுமே ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப கோவப்படாதீங்க. எதா இருந்தாலும் நிதானமா யோசிங்க. நான் சொன்ன மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுல எல்லாமே நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. ரொம்ப ஓவரா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஃப்ரீயா உட்டு போங்க. அப்படி இருந்தீங்கன்னா 2025 உங்களுக்கு சூப்பரா மூவ் ஆகும். வாழ்த்துக்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் குடுத்துர்றேன். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே பொது பலன்கள் தான். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட ஜாதகத்துல நீங்க பார்க்கணும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது? இப்ப என்ன இது கிரகம் எங்க இருக்குது? நமக்கு ஏதாவது தப்பு நடக்க போதா? அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? இல்ல சப்போர்ட் பண்ணலையா? அப்படின்ற விஷயத்தை எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்ல 100% நடக்கும். உங்களோட ஜாதக அடிப்படையில நீங்க அத 2ஆ புரிஞ்சுக்கணும். ஒண்ணு ரைட் சைடு, ஒண்ணு லெஃப்ட் சைடு. ஒண்ணு லக்னம், ஒண்ணு ராசி. ரைட் ஹேண்ட் என்னன்னா, அதுதான் உங்களோட லக்னம். அதாவது உங்களோட விதி, உங்களோட டெஸ்டினேஷன் என்ன எழுதியிருக்கு, உங்க லைஃப் விதியில என்ன நடக்கும். அதுதான் உங்களோட லக்னத்த பார்க்கணும். அதுதான் முதல் பாவம். லக்னம் என்பது. லக்னம் என்பது முதல் பாவம். அது உங்களோட தலை. உங்களோட தலைனா அறிவு, மூளை, அதோட சிந்தனைகள், உங்களோட அறிவு, தெளிவு, உங்களோட கொள்கை, உங்களோட குணம், குணாதிசயங்கள், அப்புறம் உங்களோட நடவடிக்கைகள், இது எல்லாமே உங்களோட 1வது பாகம். அதுதான் கேரக்டர், உங்களோட லக்னம். அடுத்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டு ராசி. ராசியில உங்களோட மைண்டு, உங்களோட மனசு, உங்களோட எமோஷன். ரைட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி உங்களோட லெஃப்ட்டுக்கும் ஈக்குவல் பவர் இருக்கு. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அப்பதான் இது தெளிவா உங்களோட மண்டையில ஏறும். லக்னோனா என்ன? ராசினா என்னன்னு.